ஹாய் சப்போர்ட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு 5 லோ எண்ட் பிசிக்கான ஒரு தரமான கேம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 2GB ல இருந்து 4GB வரை RAM இருந்தாலே போதும். கிராபிக்ஸ் கார்டுலாம் தேவையில்ல. சூப்பரா ப்ளே பண்ணலாம். தரமா ப்ளே ஆகும். கொஞ்சம் ஸ்டோரேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் சொல்ல போற எல்லா கேம்ஸுமே ஒரு தரமான கேம்ஸ். நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாம். வளவளம் பேசாம வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் லைக் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் டெட்பூல். பிசில ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான கேம். இந்த கேம் வந்து ரொம்ப ஜாலியா ப்ளே பண்ணலாம். இந்த கேமோட ஸ்டோரி ரொம்ப காமெடியா இருக்கும். இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7GB தான் தேவைப்படும். RAM வந்து 2GB இருந்தாலே போதும். ஸ்மூத்தா ரன் ஆகும் இந்த கேம்ல. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா டெட்பூல் அவர் தான் இந்த உலகத்திலே சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு அவர் நம்பிட்டு இருக்காரு. அதனால ஹைமூன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை மிரட்டி அவரை வச்சு ஒரு கேம் ரெடி பண்ண சொல்றாங்க. அவங்க ரெடி பண்ணி கொடுத்த கேம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து இவருக்கு பிடிக்காதனால இவரே பேனா எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுத போறாரு. சோ நீங்க கேம் விளையாட நீங்க ஸ்கிரிப்ட் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓன் ஸ்கிரிப்ட். அதுல டெட்பூலோட நகைச்சுவையெல்லாம் கலந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க. இந்த கதையில வில்லனா மிஸ்டர் சினிஸ்டர் உலகத்தை அழிக்க பிளான் பண்றாங்க. அதை டெட்பூல் எப்படி தடுக்கிறாருங்கிறது போற வழியில ஒரு வேலையா இருக்கும். இந்த பாதையில நமக்கு வந்து உதவுறதுக்காக கேபிள், வோல்வரின், ரோக் அப்படிங்கிற மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாமே உள்ள வருவாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்காம தலைவன் ஒரு வழியில இருப்பான்ல, அந்த வழியில தலைவன் வந்து கேம் பிளேவும் ஸ்டோரியும் மூவ் ஆயிட்டு இருக்கும். சூப்பரா இருக்குங்க. மஸ்ட் ட்ரை பண்ணலாம். இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா third person action hack and slash அந்த வகையில தான் பண்ணிருப்பாங்க. டெட்பூலோட அடமாண்டியம் ஸ்வாட் இருக்கும். அவரோட கன்ஸும் இந்த கேம்ல நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும். மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அப்கிரேட்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஃபோர்த் வால் பிரேக்கிங். டெட்பூல்னாலே ஃபோர்த் வால் பிரேக்கிங் தான். நம்ம விளையாண்டே இருக்கிறப்ப இவர் வந்து நேரடியா அந்த டெவலப்பர்ஸ் கால் பண்ணி இந்த இடத்துல இப்படி வரக்கூடாது, இந்த இடத்த மாத்துங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி கேம் லோட் ஆயிட்டு அது வேற மாதிரி வரும். அதெல்லாம் ரொம்பவே ஜாலியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறையே இல்லை இந்த கேம். சும்மா நின்னா நம்மளே பார்த்து அவர் கேட்பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதாவது பட்டன் அழுத்துன்னு சொல்லி நம்ம கிட்ட டைரக்டா கான்வர்சேஷன் கொடுப்பாரு. கேம்ல சூப்பரா இருக்கும். ஹீலிங் ஃபேக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. தானாவே சரியாக ஹெல்த் பார்ல கிடையாது. நம்ம அடி வாங்கிட்டே இருந்து கொஞ்சம் ஓரமா போயினா ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் வந்து ஹீல் ஆயிரும். அது டெட்பூலோட ஒரு பவர். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். காமெடி ஆக்ஷனா இந்த கேம். ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற கேம் பயோஷாக் இன்ஃபினிட். இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் தான். இந்த கேமோட கதையும் கிராபிக்ஸும் ரொம்ப அழகாவும் இருக்கும். இந்த கேம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 30GB குள்ள வரும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸ்டோரேஜ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. RAM வந்து 2GB இருந்து 4GB வரை இருந்தாலே போதும். இந்த கேம் ஸ்மூத்தா ரன் ஆகும். இந்த கேமோட சுருக்கமான ஸ்டோரி பாத்தீங்கன்னா 1912 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. புக்கர் டிவிட் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல தான் நம்ம கேம் வந்து பிளே பண்ணுவோம். அவர் வந்து என்னன்னா ஒரு முன்னாள் துப்பறியும் நிபுணர். இவன் துப்பறிவாளன். அவருக்கு வந்து ஏகப்பட்ட கடன் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு மிஷன் கொடுப்பாங்க. நீ வந்து இந்த ஒரு பொண்ணு எலிசபெத்ங்கிற பொண்ணை வந்து காப்பாத்தி கொண்டு வந்தீங்கன்னா உன்னோட கடனை நான் வந்து முடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வில்லன் கேங் வந்து மிஷன் கொடுப்பாங்க. அதுக்காக அவர் எங்க போறாருன்னா மேகங்களுக்கு மேல பறக்கும் நகரமான கொலம்பியா அங்க போறாரு. அங்க வித்தியாசமா இருக்கும். அங்க ஃபுல்லாவே அந்த கொலம்பியா நகரம் ஃபுல்லாவே பார்க்க அழகாவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அங்க ஒரு பெரிய சர்வாதிகாரமும் மர்மம் ஒளிந்திருக்கும். அங்க போயிட்டு அந்த எலிசபெத்தை இவர் வந்து மீட்டு வந்து கொடுக்கிறாரா, இவரோட கடனை முடிச்சாரா, எலிசபெத் ஏன் கேக்குறாங்க, அது எல்லாமே இந்த கேமோட எண்ட்ல சொல்லுவாங்க. ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும் இந்த கேமோட ஸ்டோரி. சூப்பராக பண்ணிருப்பாங்க. கிராபிக்ஸ் ரொம்ப அழகாவும் இருக்கும். கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏகப்பட்ட சக்திகள் கொடுத்துருவாங்க. துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி இருக்கும். அந்த நெருப்பை தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிருப்பாங்க. அது கேம் பிளே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கொலம்பியா அந்த ஸ்கைக்கு மேல ஒரு நகரம் சொன்னல, அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த ரயில் தண்டவாளம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சில கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வேகமா போறது எல்லாமே பக்காவா பண்ணிருப்பானுங்க. எலிசபெத் அவங்க வந்து நமக்கு ஸ்பெஷலான வெப்பன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கேம் பிளே பண்றது சுவாரஸ்யமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமான ஸ்டோரி லைன்ல வித்தியாசமான உலகத்துல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணனும்னா இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணலாம். மூணாவதா நம்ம பார்க்க போற கேம் த வாக்கிங் டெத். இது ஒரு கேம்னு சொல்றதை விட ஒரு எமோஷனல் சீரீஸ்னே சொல்லலாம். இந்த கேம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா சீசன் இந்த சைஸ் மாறிட்டே இருக்கும். சீசன் 1னா 2GB மட்டும் தான் தேவைப்படும். ஃபுல் சீசன் உங்களுக்கு வேணும்னா ஒரு 40GB குள்ள இந்த கேம் வரும். 3GB RAM இருந்தாலே போதும். ஸ்மூத்தா ரன் ஆகும். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா தாம்பி நகரத்துல உயிர் பொழைச்ச மக்களோட கதையா தான் இருக்கும். நம்ம வந்து லீ எவரெட் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல கேம் பிளே பண்ணுவோம். அவர் வந்து ஒரு குற்றத்துக்காக வந்து சிறைக்கு போறாரு. அவர் சிறைக்கு போன டைம்ல வந்து ஜாம்பிஸ் வைரஸ் பரவி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஜாம்பிஸா மாறிடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வரப்ப அவர் ஒரு சின்ன பொண்ணை சந்திக்கிறாரு, கிளிமாண்டின். அந்த பொண்ணு வந்து இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. என்னோட பேரண்ட்ஸ் நீ வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால அந்த பொண்ணையும் பாதுகாத்து அந்த பேரண்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறதாக இவர் வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. சோ அந்த போற வழியில அந்த ஜாம்பிஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சு அந்த சக மனிதர்கள் மீட் பண்ணி இவங்களோட பெட்ரோல் எப்படி கண்டுபிடிக்கிறதா கேமோட ஸ்டோரியா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா பாயிண்ட் அண்ட் கிளிக் அட்வென்ச்சர் அந்த வகையில தான் பண்ணிருப்பாங்க. துப்பாக்கியில சுடுறதோட நம்ம அந்த சிச்சுவேஷன்ல என்ன முடிவெடுக்கிறோமோ அது தகுந்த மாதிரி கேம் பிளே ஸ்டோரியும் மாறி
மாறிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல நீ உன்னை கொல்லணும் கொல்லக்கூடாது. அந்த இடத்துல கொல்லினா அதுக்கப்புறம் அவன் கேம் பிளேல வரவே மாட்டாரு. அவர் கொல்லாம விட்டீங்கன்னா அவர் மூலியமா நமக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்கும் ஃபியூச்சர்ல கேம் பிளே நகரும்போது. சோ அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும் இந்த கேம். நம்ம எடுக்கிற முடிவு தான். எப்பயுமே நம்ம தப்பா தான் முடிவு எடுப்போம். இந்த கேம்ல நீங்க கரெக்டா முடிவு எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோரியோட கிளைமேக்ஸே மாறும். நீங்க எடுக்கிற முடிவு தான் இந்த கேமோட கேம் பிளே. அதனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த ஜாம்பிஸ்லாம் வந்து நம்மள பிடிக்கிறப்ப அந்த குயிக் டைம் ஈவென்ட்லாம் பக்காவா இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம ஜாம்பிஸ்ல கடிச்சு கொதறி எடுத்துரும். பசில் சிஸ்டம் இந்த கேம்ல தரமா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேம் ஆண்ட்ராய்டுலயும் இருக்கு. பிசில விளையாடும் போது ரொம்ப ஹை கிராபிக்ஸா இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். தி கேம் இல்ல சீரிஸ். யூ ஷுட் ட்ரை திஸ் ஒன். நாலாவதா நம்ம பார்க்க போற கேம் ஹிட்மேன் அப்சொல்யூஷன். இந்த கேம் ஒரு ஸ்டெல்த் ஆக்ஷன் மோட் கேம் தான். நம்ம ஏஜென்ட் 47 இந்த கேம்ல ப்ளே பண்ணுவோம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 20 GB குள்ள வரும். 2 GB ல இருந்து 4 GB RAM இருந்தாலே இந்த கேம் வந்து சூப்பராவே ரன் ஆகும். இந்த கேமோட சுருக்கமான ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் 47 நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணுவோம். ஏஜென்ட் 47 வந்து ICA அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல வந்து ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அங்க இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து டயானா பர்ன்வுட் அப்படிங்கிறவர் வந்து கொண்டுறாங்க. கூட இருக்கிற ஆளுங்களே குளிப்பறிச்சிடறாங்க நம்ம ஏஜென்ட் 47க்கு. இந்த டயானாவை கொல்ற கடைசி நேரத்துல டயானா வந்து நம்ம கிட்ட விக்டோரியா அப்படிங்கிற ஒரு சிறுமியை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க. அதனால அவர் தன்னோட நிறுவனத்தையே எதிர்த்து இந்த சிறுமியை காப்பாத்தி அந்த டயானாவோட சாவுக்கு வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாரு தான் இந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். நம்ம வந்து ஒரு வேட்டைக்காரனாவே மாறிடுவோம் இந்த கேம்ல. கேம் பிளே பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் மோட்ல தான் இந்த கேம் பண்ணிருப்பாங்க. டிஸ்குவிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்தா அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நம்ம அவனாவும் மாறிடுவோம். எதுக்கு வந்தனே தெரியாம சமையல்காரனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் பார்த்திருப்பீங்களா? அந்த மாதிரி தான் சமையல்காரனை போட்டு தள்ளினீங்கன்னா சமையல்காரனா நீங்க மாறிடுங்க. போலீஸ், எலக்ட்ரீஷியன், அந்த மாதிரி பிளம்பர், அந்த ஆளுங்க எல்லாம் போடுதுன்னா அது தகுந்த மாதிரி வேலையை செய்து நம்ம அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கேம்ல இன்ஸ்டிக் மோட் கொடுத்துருப்பாங்க. ஏஜென்ட் 47 வந்து ஏதோ ஒரு ரூம்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது, அவன் எங்க நடக்கிறான், எந்த பொருளை வச்சு அவனை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே இன்ஸ்டிக் மோட் ஆக்டிவேட் பண்ணி நம்ம யோசிச்சுக்கலாம். ஒரே விஷயம் தாங்க, நீங்க டைரக்டா சண்டை போடுறதோட உங்ககிட்ட க்ளூ இருக்கும். அவன் நீ எப்படி கொல்லலாம், அது உங்களோட முடிவு. அவனை எப்படி வேணா கொல்லலாம், இப்படிதான் கொல்லணும் அப்படி சொல்லி கேம்ல டிசைன் பண்ணல. உங்களுக்கு ஓப்பன் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நீ அவனை எப்படி வேணா கொண்டுக்கலாம். அந்த மாதிரி கேம் பிளே பண்ணிருப்பாங்க. அதனால இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன மாதிரி சைக்கோவான ஆளுங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். அஞ்சாவதா பார்க்க போற கேம் பேட்மேன் அரக்கம் சிட்டி. ரொம்பவே ஃபேமஸான ஒரு பேட்மேன் பிசி கேம். இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். கேமோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 15 GB குள்ள வரும். 4 GB RAM இருந்தாலே போதும், சூப்பரா ரன் ஆகும் இந்த கேம். இந்த கேமுக்கு வந்து 512 MB 1 GB கிராபிக்ஸ் கார்டு இருந்தா இன்னும் ஸ்மூத்தா இருக்கும், அந்த லேக் இல்லாம. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கோத்தம் நகரத்தோட ஒரு பெரிய பகுதியை வந்து அரக்கம் சிட்டி, அது வந்து ஒரு சிறைச்சாலையா மாத்துறாங்க. அங்க கைதிகள் வந்து சுதந்திரமா நடமாடலாம், ஆனா அவங்க இருந்து வெளியே வர முடியாது. அங்க இருந்து கைதிகள்லாம் தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. அதை வந்து ப்ரூஸ் வெயின் வந்து எதிர்த்து போராடுறாரு. அதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி லைன். இது வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். கேம் பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த கேம்ல ஜோக்கர் வில்லன் இருப்பாரு. அவருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன்லாம் அந்த மூவில எப்படி கொடுத்தாங்களோ அதே தகுந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. பக்காவா பண்ணிருப்பாங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஓபன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் பண்ணிருப்பாங்க. நல்லாவே இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ காம்பாக்ட் தான். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சண்டை போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். கவுண்டர் அட்டாக் எல்லாம் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. பேட்மேனோட கேஜெட்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அந்த பேட்டர் ரேங்க்ஸ், ஸ்மோக் பெல்லட்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ஜெல் எல்லாமே இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. டிடெக்டிவ் மோடு, இந்த சுவருக்கு பின்னாடி இருக்கிற எதிரி எல்லாம் ஈஸியா பார்த்து அது தகுந்த மாதிரி நம்ம சண்டை போட்டுக்கலாம். எல்லாமே பயங்கரமா இருக்கும். இந்த கேம்ல மெயின் ஸ்டோரியோட சைட் மிஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். கேட் வுமன் வச்சு பிளே பண்றது அந்த கேம் பிளே பக்காவா பண்ணிருப்பானுங்க. கேட் வுமன் நல்லாவே இருப்பாங்க. இந்த கேமோட ஒரு மெயினே அந்த ஜோக்கருக்கும் பேட்மேனுக்கும் நடக்கிற அந்த ஃபைனல் கான்வர்சேஷன் தூக்கி சாப்பிட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு பக்காவா பண்ணிருப்பாங்க. மஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஜாலியாவும் பிளே பண்ணலாம். பேட்மேன் ரசிகர்களுக்கு இந்த கேம் வந்து ஒரு டாப் நாச் டிஷ்னே சொல்லலாம். சூப்பரான கேம். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோல ஒரு 5 கேம் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 கேம்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்து என்னோட சிஸ்டம்ல நான் ப்ளே பண்ணிட்டு அதோட ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற வரையும் பை பை.